ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேர்வாயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரசை கயிற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அதாவது ஏசப்பா மோசே தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்து ரொம்ப அடிமந்தனப்பட்டிருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து ஜனம் பயங்கரமாக ஒடுக்குனாங்க. அதோட அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் கூக்குள்ள கர்த்தர் அவங்க பெருமூச்சை கேட்டு ஏசப்பா அந்த ஜனத்தை விடுவிக்கணும்னு சொல்லி ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோட பண்ண அந்த ஆணையின்படி அந்த ஜனத்தில் அவங்களை விடுவிக்கணும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே தெரிந்து கொண்ட பேர் மோசே கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அப்போ மோசே ஒரு 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 வழியாக நடந்து போகும்போது ஏசப்பா அந்த இடத்துல ஒரு முள்செடி போல ஒரு மகிமை தோன்றப்பட்டது. உடனே அந்த மோசே அந்த காட்சியை உற்று பார்க்குறான். செடியில் ஒரு மகிமையான ஒரு அக்னி தெரியுது. அந்த இடம் ரொம்ப மகிமையாக இருக்குது. ஆனால் அந்த செடி கருகாமல் சொல்லி மோசே ரொம்ப ஆச்சரியப்படுது. இதெல்லாம் ஒரு அற்புத காட்சி, அதிசயமான காட்சியாக இருக்குது. இதை போய் நான் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி அவன் கிட்ட போகும்போது ஏசப்பா மோசே கிட்ட பேசுகிறார். உடனே மோசே அடியன் இருக்கிற ஆண்டவர் சொல்லும்போது உடனே ஏசப்பா சொல்கிறார், நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான பூமியும் பாதரசை கைட்டுன்றாரு. அதே போல் மோசே பாதரசை கைட்டு. அது மட்டும் இல்லை, யோசுவாக்கிட்டே அதே போல் தான். யோசுவா பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அநேக ஜனங்களுக்கு சத்துருடைய யுத்தம் போன யோசுவா கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது யோசுவா ஒரு வழியாக கடந்து போகும்போது ஒரு சேனை தளபதி அதிபர் ஒருத்தர் பட்டையோடு நிற்கிறான். அப்போ யோசுவானை உற்று பார்த்து, இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு மனுஷன் நிற்கிறான்னு சொல்லி போய் அந்த யோசுவா அந்த மனுஷனை கேட்கும்போது, நீ எங்களை சேர்ந்தவரா இல்லை சத்துருவை சேர்ந்தவரா சொல்லும்போது அவன் என்ன சொன்னான், நான் சேனைகளுக்கு கர்த்தரோட சேர்ந்தவர்னு சொல்லும்போது உடனே அந்த யோசுவாக்கு முப்புறம் விழுந்து அவர் வணங்க சொல்லுங்க ஆண்டவர் அடியன்னு சொல்லி யோசுவா கேட்கும்போது உடனே அந்த தூதன் சொல்கிறான், உன் காலில் இருக்க பாதரசை கைட்டு இருக்கிற பரிசுத்தமான பூமி சொல்லும்போது யோசுவா பாதரசை கைட்டாரு. ஏன்னா பாரத தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அது முதல்ல நம்ம உணர்வோம். இனி நம்மளோட வாழ்க்கையில சரி, நம்ம ஏசப்பா ரொம்ப பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கார், அவர் சுத்த கண்ணனாக இருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது, கர்த்தரை சித்தம் செய்யும்போது நம்ம ஜாக்கிரதையாக ஊழியம் செய்யணும். நாணமாக ஊழியம் செய்யணும். மோசையும் கர்த்தரை ஊழியக்காரர் தான், யோசுவா கர்த்தரை ஊழியக்காரர் தான். கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படி இந்த கர்த்தருடைய பாதரசை கைட்டுன்னு சொல்கிறார். அதே போல் கைட்டு அந்த பரிசுத்த அவர் தேவன் பரிசுத்தம் முன்னாடி அவங்க பரிசுத்தமாக அவர் எப்படி இருக்கணுமோ அதுமாரி இருக்க வச்சார். நம்மளும் வாழ்க்கையும் சரி, அநேக பேர் இப்போ கர்த்தரோட சித்தம் செய்கிறாங்க, கர்த்தரோட ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சபைக்குள்ள பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பலிபீடத்தில் நின்று அவங்க இப்போ ஷூவை போட்டு செப்பலை போட்டு பிரசங்கிக்கிறாங்க. அது கர்த்தருக்கு பிரியமா? அதாவது நம்ம தேவன் சாதாரண ஒரு 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 இடத்துல நிற்கும் போது அது பரிசுத்தமான பூமின்றார். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணோம். அது எப்படியாப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம், இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? ஜீவன உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம பிரசங்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம சொல்லும் போது அநேக பாவிகள் மனம் திரும்புவாங்க. அநேக பேர் வேதனோடு வருவாங்க, கண்ணீரோட துக்கத்தோடு அந்த வார்த்தை அவங்க எல்லாத்தையும் மாற்றும். அது மட்டும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்துல நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது அநேக ஜனங்க பிசாசு போட வருவாங்க. அவங்க அநேக பிரச்சனை வியாதியோடு வருவாங்க. கர்த்தரை நம்ம அவங்க இடத்துல ஆராதிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை நடக்கும். ஏன்னா ஏசப்பா எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே போய் பிரசங்கிக்கிறார். அவர் வசனத்தை கேட்டு அநேக பேரை ரட்சிக்கப்படுறாங்க. அநேக பிசாசு ஓடுது. ஏன்னா நம்ம ஆராதிக்கணும் சபை உள்ள தெய்வம். முதல்ல ஞானமாக சிந்திக்கணும். ஞானமாக சேர்ந்து நம்ம கர்த்தரை ஊழியம் செய்யணும். கர்த்தரை சித்தம் செய்யும் போது நம்ம செப்பலை போடணும், ஷூவை போட்டு பலிபீடத்தில் பிரசங்கி பண்ணி கர்த்தர் சித்தமாக சொல்லி நம்ம கர்த்தர் சித்தமாக நம்ம செய்யணும். அது ஞானமாக நம்ம செய்யும்போது கர்த்தர் நிச்சயம் அவங்களை ஆஸ்வதிப்பார். ஏன்னா மோசே ஒரு ஊழியக்காரன் தான், யோசுவா ஒரு ஊழியக்காரன் தான். அவங்க எல்லாமே கர்த்தருமா நிற்கும் போது பாதரசை கைட்டு தான் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். நீ உங்களோட வாழ்க்கையில் சரி, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொண்டு மகிமை வல்லமை பயன்படுத்தும்.